முதலமைச்சர் தளபதி விஜய் ஏன் இந்த ஜேசிடி பிரபாகர சபாநாயகரா போடணும்? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்ப நம்ம முதலமைச்சர் தளபதி விஜய் வரைக்கும் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பதவியான சபாநாயகரா இந்த ஜேசிடி பிரபாகர் எப்படி ஆனார்னு தெரியுமா? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி 1952 திண்டுக்கல்ல பிறந்து சென்னையில இருக்கிற லயோலா காலேஜ்ல அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியில BABL படிச்சு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. அரசியல்ல வர்றதுக்கு முன்னாடி ஏடிஎம் ஸ்டுடியோக்கு போய் பல தடவை வாய்ப்பு கேட்டு தன்னுடைய நடிப்பு திறமையை நிரூபிச்சது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா மிகப்பெரிய பொறுப்பான அகில இந்திய சதுரங்க கூட்டமைப்புல அலைவராத விளையாட்டை வழிநடத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட மனைவி கிரேஸ் ஜெயந்தி ராணி அவர்கள் 2023 உடல்நல குறைவால் இவரை விட்டு பிரிறாங்க. இவரோட பையன் அமதன் இப்ப டிவிகே கட்சியில முக்கிய செய்தி தொடர்பாளர்களா வேலை செய்யறாரு. அரசியல் செயல்ல ஃபர்ஸ்ட் டைம் 1972 அதிமுகவுல தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி எம்ஜிஆரோட பேரன்பை இவர் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் 1980 தன்னோட 28 வயசுல வில்லிவாக்கம் தொகுதியில ஃபர்ஸ்ட் டைமா போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டு அசம்பிளிக்குள்ள போயிருக்காரு. அதுக்கப்புறம் பல வருஷம் அரசியல்ல யாருக்குமே தெரியாம இருந்த இவரு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மா மறைந்த பிறகும் தடம் மாறாத இவரோட அனுபவத்தை 2026 ஜனவரியில தளபதி விஜய் மேல இருந்த முழுமையான நம்பிக்கையில தாவேக்கால சேர்ந்திருக்காரு. அதை தொடர்ந்து 2026 தேர்தல்ல 1000 விளக்கு தொகுதியில டிடிகே சார்பா போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று இப்ப ஒட்டுமொத்த தமிழக சட்டமன்றத்தின் மதிப்புமிக்க சபாநாயகரா மாறி இருக்காரு. ஒரு சபாநாயகருக்கு ஃபேன்ஸ் நான் இந்த வாட்டி தான் பாக்குறேன். தளபதி விஜய் சரியான ஆள சபாநாயகரா போட்டிருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ரெக்டாட்ட கமெண்ட்ல சொல்லுங்க.